ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். ராமஜெயம் கொலை வழக்கில் தொடர்ந்து பல மர்மங்கள் நீடித்து வரும் நிலையில் சிறப்பு புலனாய்வு பிரிவும் தங்களுடைய விசாரணை வட்டத்தில் 13 ரவுடிகளை சந்தேகத்தின் அடிப்படையில் உண்மைத்தன்மை கண்டறியும் சோதனையை நடத்தினர். அதில் 5 ரவுடிகளின் செல்போன் எண்கள் ராமஜெயம் கொலை செய்யப்பட்ட முதல் நாள் இரவில் தில்லைநகர் பகுதியில் பயன்பாட்டில் இருந்தது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் காரைக்கால் பகுதியில் கூடி கொலை நடந்த தேதிக்கு 3 நாட்கள் முன்னதாக சந்தித்துள்ளதாக கண்டறிந்துள்ளனர். இப்படி பல ஆதாரங்களை திரட்டியுள்ள சிறப்பு புலனாய்வு குழு 5 பேரிடமும் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த முடிவெடுத்து நீதிமன்றத்தை நாடி அதற்கான ஆணையை விரைவில் பெற உள்ளது. இந்த கொலையானது தொழில் போட்டியில் ஏற்பட்ட கொலையா, அரசியல் கொலையா என்பது குறித்தும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் திருச்சி டிஐஜி வருண்குமார் சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு தலைமையேற்று ராமஜெயம் கொலை வழக்கை விசாரிக்க தொடங்கினார். அதன் தொடர்ச்சியாக சமீப நாட்களாக பாளையங்கோட்டையில் டிஐஜி நேரடியாக களத்தில் இறங்கி மத்திய சிறைக்கு சென்று சுடலைமுத்து என்ற கைதியிடம் சுமார் 3 மணி நேரங்கள் விசாரணையில் ஈடுபட்டுள்ளார். ராமஜெயம் கொலை வழக்கு குற்றவாளிகளை வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக கண்டுபிடித்து தீர வேண்டும் என்ற நிலையில் அசைன்மெண்டை முடிக்க திட்டமிட்டுள்ளார் வருண்குமார். பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் உள்ள சுடலைமுத்து 3 கொலை வழக்குகளில் தண்டனை பெற்று ஆயுள் தண்டனை கைதியாக பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளவர். கொலை நடந்த காலகட்டத்தில் தொழிற்பயிற்சிக்காக திருச்சி சிறைச்சாலையில் இருந்ததாகவும் அப்போது ராமஜெயம் கொலை வழக்கு தொடர்பாக கைபேசியில் ஏதோ பேசியதாகவும் தகவல் வெளியானது. ராமஜெயம் கொலை வழக்கு நீண்ட நாட்களாக விடை கிடைக்காத நிலையில் தற்போது கொலை வழக்கில் தண்டனை பெற்று சிறைவாசியாக உள்ள சுடலைமுத்துவுக்கு இந்த கொலையை பற்றி தெரியும் என விசாரணையில் தெரிந்த கையோடு சென்னை புழல் சிறையில் உள்ள மணச்சநல்லூர் குணாவை விசாரிப்பதற்காக புதன்கிழமையான இன்று மாலை 4 மணியளவில் டிஐஜி வருண்குமார் விசாரணையை தொடங்கினார். சுமார் 2.5 மணி நேரம் கிடைத்த விசாரணையில் பல தகவல்கள் கிடைத்ததாக கூறப்படுகிறது. கடந்த 2006ஆம் ஆண்டு முட்டைரவி கொலை செய்யப்பட்ட போதே ராமஜெயத்தை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார் மணச்சநல்லூர் குணா. இதற்கு பின்னணியில் சாதியே காரணம் என சொல்லப்படுகிறது. ராமஜெயத்தின் சமூகம் பெரிய அளவில் வளர்ந்துவிடக் கூடாது எனும் ரீதியில் திட்டமிட்டு இந்த படுகொலைக்கான திட்டம் அரங்கேற்றப்பட்டுள்ளது. இந்த தகவலை கண்டறிந்த உளவுத்துறை அப்போதிருந்த முதல்வர் கலைஞருக்கு இந்த தகவலை பாஸ் செய்துள்ளது. இதையடுத்து முதல்வர் கலைஞர், யோ நான் தாயா உன்னை காப்பாத்திருக்கேன் என கூறிய சம்பவமும் நடந்தது. அதன் பிறகுதான் பழைய திட்டமிடல் படியே இந்த கொலை திட்டம் ராமஜெயத்தின் நடைபயிற்சி சமயத்தின் போது அரங்கேற்றப்பட்டுள்ளது. இப்படி பல கோணங்களை அடிப்படையாக கொண்டே டிஐஜி வருண்குமார் விசாரித்து வருகிறார். நீண்ட நாளாக இழுத்துக் கொண்டிருக்கும் இந்த வழக்கை முடிப்பதற்கான இறுதி கட்டத்தை வருண்குமார் நெருங்கிவிட்டார் என காவல்துறை வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.